ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அதிக அளவு நார்ச்சத்துக்குள்ளது ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்களா, முளைக்கட்டிய கருப்பு கடலை. இது ரொம்ப ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடலில் உள்ள சரும பிரச்சனைகளை நீக்கக்கூடியது, சருமத்தை பொலிவுடன் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சத்து இந்த கருப்பு கடலையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் இது முளைக்கட்டி சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருப்பு கடலையை நான் ஒரு நாள் நைட்டெல்லாம் ஊற வச்சேன். அதாவது ஒரு 7-8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் ட்ரையாகவே அதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க வெளியிலேயே. அதன் பிறகு நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இல்லை ஏர்டைட் கண்டெய்னர்லையாவது போட்டு கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கருப்பு கடலை முளை விட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு துணியில் இந்த கருப்பு கடலையை தண்ணியெலாம் வடிச்சிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா கட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல தொங்க விட்டுட்டிங்கன்னா அந்த கருப்பு கடலை நல்லா முளை விட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கருப்பு கடலையை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா முளை விட்ட பிறகு இதை ஒரு குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு தவா இல்லைன்னா கடாயில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லது. ஒரு 3 இல்லை 4 பல் பூண்டை நசுக்கி போட்டு தாளிச்சிக்கோங்க. கூடவே 2 வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை சிறுவை கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் இது கூட நல்லா போட்டு வதக்கிக்கிறேன். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குறோம். அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணும்போது உப்பு ஜாஸ்தி ஆகிடும். இப்போ இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், மீடியம் சைஸ் தக்காளி. அந்த தக்காளியும் இது கூட நான் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதுக்கு கெட்டியாக வர்றதுக்காக நம்ம மிக்சியிலலாம் அரைச்சிலாம் ஊற்ற வேண்டாம். ஏன்னா இதுலேயே நம்ம லாஸ்ட்டாக இந்த கருப்பு கடலையை கொஞ்சமாக அரைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ இந்த கருப்பு கடலையில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருப்பு கடலையை நாம் தினமும் இந்த மாதிரி முளைக்கட்டின கருப்பு கடலையை தினமும் ஒரு 10 துண்டு எடுத்து நம்ம சாப்பிடும்போது நம்ம எலும்புகள்லாம் வலுப்பெறும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு காரம் சேர்க்கறதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் பன்னீர் பட்டர் மசாலாக்குன்னு வரும் இல்லைங்களா மசாலா, அந்த மசாலா தூளும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த கருப்பு கடலையில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த கருப்பு கடலையை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம எலும்புகள்லாம் ரொம்ப ஆரோக்கியமானதாக மாறும். இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்சுருந்த கருப்பு கடலையை இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரட்டும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்க இந்த கருப்பு கடலையை தினமும் ஒரு 50 கிராம் இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டு வருந்தாங்கன்னா உடல் எடை கண்டிப்பாக குறையும் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பும் உடல் எடையை குறைச்சதுக்கான ஒரு இதுவே இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இதில் நான் தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சுருந்தேன். அந்த தக்காளி ஊறுகாயை தான் இது கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த தக்காளி ஊறுகாய் எதுக்கு ஆட் பண்ணேன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ இது கூட நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, ஒரு பகுதி எடுத்து வச்சு அரைச்சி போடணும் அப்படின்ட்டு அந்த கடலையை அரைச்சி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரியும், அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு பார்க்கவே உடனே சாப்பிட்ணும் அப்படின்ற அளவுக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கடலைக்கறின்னு சொல்லலாம், கடலை குழம்புன்னு சொல்லலாம். ஆனால் இதில் நான் குழம்புக்குன்னா நம்ம புளி ஊற்றுவோம் இல்லைங்களா, இதில் நான் புளி ஊற்றலை, வெறும் தக்காளி ஊறுகாய் மாதிரி தான் ஆட் பண்ணேன். அதுவே நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக, அதாவது ஒரு 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் பூ துருவி இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேங்காய் பூ பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த முளைக்கட்டிய கருப்பு கடலை கிரேவி, குழம்பு, கறி எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த முளைக்கட்டிய கருப்பு கடலை கறி ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.
இதை வந்து நம்ம வெறுமனே சாப்பிட முடியாது இல்லைங்களா. இதை நான் கருப்பு கவுனி அரிசி கஞ்சியோடு சேர்த்து சாப்பிட்டோம் நாங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு கடலை கறி அப்படின்னாலே புட்டுக்கு தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆக்சுவலாக நான் புட்டு செய்யலான்னு தான் இந்த கருப்பு கவுனி அரிசியை ஊற வச்சது. ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த கடலை கறிக்காக இந்த கஞ்சியாக மாற்றிட்டேன். இப்போ அந்த கருப்பு கவுனி அரிசியை நல்லா ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப குறக்குறனும் இல்லாமல் ரொம்ப மசியவும் அரைக்காமல் ஓரளவுக்கு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அடி கனமான பாத்திரத்தில் இந்த கஞ்சியை வந்து காய்ச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருப்பு கவுனி கஞ்சி வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கையும் வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் அந்த நம்ம அடித்து வந்த அந்த கருப்பு கவுனி அரிசியை போட்டு நல்லா தொழவுங்க. நல்லா கஞ்சி பதத்துக்கு நல்லா பொங்கி வந்து நல்லா கஞ்சி பதத்துக்கு நல்லா வெந்துடும். அதாவது ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த கஞ்சியும் ரெடி ஆகிடும். கடலைக்கறி கொதிக்கிறதுக்குள்ளவே இந்த கஞ்சி இந்த சைடில் ரெடி ஆகிடும். உடனே வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு ஆற வச்சு தயிராக இருந்தாலும் தயிர் கலந்துக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே காரம் போட்டு தாளித்து சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு கவுனி அரிசி கஞ்சியும் ரெடி ஆகிடுச்சி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கடலை கவுனி கஞ்சியோட கருப்பு கடலை கறியும் சேர்த்து சாப்பிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஒரே கருப்பு கருப்பாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? கருப்பு உண்மையிலே ரொம்ப நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, வெள்ளையில் இருக்கிற எந்த பொருளையும் ரொம்ப சாப்பிடாதீங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க. கலர் கலராக எடுத்துக்கோங்க, அதுலேயும் கருப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா. அதனால் நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இது எல்லாமே வந்து கருப்பு கலரில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது வந்து கருப்பு கவுனி அரிசி. இதனுடைய கஞ்சி வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கருப்பு கவுனி அரிசிலையும் ரொம்ப நல்ல மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா அடி கனமான பாத்திரத்தில் மட்டும்தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். சில்வர் பாத்திரத்தெலாம் வச்சிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் இந்த கஞ்சி வந்து இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை கொட்டணும், பவுட்ரை. அதுக்கு முன்னாடி கொட்டிங்கன்னா கட்டி தட்டிடும். அதனால் நல்லா கொதிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா தழுவிட்டே இருங்க, கைவிடாமல் தழுவுங்க. இதை வந்து நீங்கள் மோர் கலந்தும் குடிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு காரமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா தாளித்து கூழ் பதத்துக்கு வச்சு கூட குடிக்கலாம். இல்லையா அப்படியும் இல்லைன்னா இதை வந்து களியாக கிண்டியும் நீங்கள் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் இது கருப்பு கடலை கறியோட இந்த கருப்பு கவுனி அரிசியோட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, லைக் போட்டு சொல்லுங்கள், அப்போ நானும் தெரிஞ்சுப்பேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. அதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இளநரையை போக்குறதுக்கும், கண் பார்வையை கூர்மைப்படுத்துறதுக்கும், எலும்புகளை வலுப்படுத்துவதற்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சியும் கருப்பு கடலை கறியும் ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். உணவை மறந்து அதை நீ விரும்பு.